சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, படகோட்டி உங்களுடைய படகை கரையேற்ற வந்துள்ளார். நீங்கள் தந்தையிடம் உண்மையானவராக இருந்தீர்கள் என்றால் படகு ஆடலாம், அசையலாம். ஆனால் மூழ்கிப் போய் விட முடியாது. தேஹி அபிமானி ஆத்ம உணர்வுடையவராக ஆகி தன்னைப் பிந்து புள்ளி என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்வது. இதில்தான் உழைப்பு உள்ளது. நான் ஆத்மா எப்படி பிந்துவாக உள்ளேன் என்பது 35 வருடங்களாக புரியாமல் இருக்கும் குழந்தைகள் கூட பாபாவிடம் இருக்கிறார்கள். நாம் கூட நிராகார ஆத்மா ஆவோம் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். சாகார உணர்வில் வந்து வந்து அதை மறந்து விட்டுள்ளார்கள். சாகாரத்தில் இருந்திருந்து சாகாரமானவரின் நினைவுதான் வந்து விடுகிறது. பதீதமான, அதாவது தூய்மையற்ற உலகத்தின் விநாசம் எதிரிலேயே உள்ளது. விநாசம் நிச்சயமாகப் போகிறது. இதுவும் அனைவருக்கும் நிச்சயம் ஏற்பட்டுவிடும். ஒருபுறம் குண்டுகள் வெடிக்கும், மறுபுறம் இயற்கை சேதங்கள் கூட வரும். உணவு தானியங்கள் ஆகியவை கிடைக்காது, கப்பல்கள் வராது, பஞ்சம் ஏற்பட்டுவிடும். பசியால் இறந்து இறந்து முடிந்து போய் விடுவார்கள். அமர்ந்த இடத்திலேயே திடீரென்று பூகம்பம் ஏற்படும், இறந்து விடுவார்கள். விநாசமோ அவசியம் ஏற்படும். விநாசமாகப் போகிறது. நான் உங்கள் அனைவரையும் தூய்மைப்படுத்தி அழைத்துச் செல்வேன் என்று அவர் கூறுகிறார். ஒருவரை கூட விடமாட்டேன். நாடகப்படி அனைவரும் சென்றே ஆக வேண்டும். முழு ஞானமும் புத்தியில் இருக்க வேண்டும். தாராளமாக வீட்டில் இருங்கள். குழந்தைகள் ஆகியோரை பராமரியுங்கள். என்னை நினைவு செய்யுங்கள் என்பது பாபாவின் கட்டளையாகும் என்பதை புத்தியில் நினைவு கொள்ளுங்கள். வீட்டை விட வேண்டியது இல்லை. சங்கமத்தின் நேரத்தில்தான் கீதையின் பகவான் வருகிறார். தந்தையை மறந்துவிட்டுள்ளார்கள். எனவே கீதையும் குறையுள்ளதாக ஆகிவிட்டது. அந்த குறையுள்ள கீதையை படிப்பதால் என்ன ஆகும்? குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள். சொர்க்கத்தின் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள் என்று பரலோகத் தந்தை கூறுகிறார். இதில் வேறு எதுவும் ஒலி எழுப்பவும் வாத்தியம் ஆகியவை இசைக்கவும் அவசியமும் கிடையாது. நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. தூய்மைக் கடல் மகாபிரபு பாகிய விதாதா பரமாத்ம தந்தையின் பவித்திர கரங்களின் அரவணைப்பில் இருக்கும் ஆத்மா நான் சிவதந்தையோடு இணைந்து இருக்கின்றேன். சதோபிரதான ஆத்மாவாக என்னை பவித்திரமாக்கி கையோடு சொந்த தேசத்திற்கு அழைத்துச் செல்ல தந்தை வந்துள்ளீர்கள். சிருஷ்டி நாடகத்தின் திட்டப்படி முழுமையான முயற்சியை ஊக்கமுற்சாகம் கவனத்துடன் தொடர்ந்து கொண்டு விசேஷ பாகத்தை நடித்துக் கொண்டிருக்கிறேன். என் தந்தைக்கு நிகராக சர்வகுணங்கள், பண்புகள், சக்திகள், கலைகள் அனைத்திலும் சம்பூரணம் பெரும் லட்சியம் அதிதீவிரமாக நிறைவேறுகிறது என்பதை சுயமாற்றத்தில் அனுபவம் கொள்கிறேன். ஒவ்வொரு நிகழ்விலும் முழு சிருஷ்டியும் பரிவர்த்தனையாகிக் கொண்டே வருகிறது. சங்கமத்தில் வந்து கீதையைத் தரும் சர்வஞான சக்திவான் தந்தையை பூரணமாக அறிந்தும் புரிந்தும் தந்தையின் அன்பை முழுவதுமாக ஸ்வீகரிக்கும் பக்குவம் கிடைத்திருக்கிறது. விடுபட்ட உணர்வில் இருக்கும் சிறப்பான மகிமை எனக்குள் நிறைந்திருக்கிறது. புத்தியின் ஆழமான நுணுக்கமான சிந்தனைத் திறன் ஆத்மாவை இலேசான தன்மையில் சேர்ப்பிக்கிறது. மனமும் புத்தியும் சகஜமான பயிற்சியில் தேர்ச்சி பெற்று சன்ஸ்கார சுபாவங்களை மேன்மையாக்கும் பணியில் தீவிர வெற்றி பெற்றிருக்கிறது. சத்தியத்தை யதார்த்தமாக வெளிப்படுத்தும் உயர்ந்த காரியமும் நிறைவேறுகிறது. இனிமையிலும் இனிமையான தன்மையும் எண்ணம், சொல், செயல் அனைத்திலும் பூரணமடைந்து சிறப்பு பெற்று இனிமையான தந்தையின் ஈஸ்வரிய குல
நிரந்தர வாரிசாக இருக்கிறேன். விஸ்வ பரிவர்த்தனை சேவையில் தந்தையோடு இணைந்து கருவியாக சேவையை செய்வதை இனிமையான சுகம், ஆனந்தம் அனுபவம் இடைவிடாது பெருகியிருக்கிறது. எல்லையற்ற கல்பங்களுக்கும் எல்லையற்ற தந்தை என்னுடையவர். நான் தந்தையின் சத்தியமான கருவி என்பதும் நிச்சயிக்கப்பட்டுவிட்டது. ஆனந்தம் ஆனந்தம் சதா பேரானந்தம். இறை தந்தைக்கு எல்லையில்லாத அன்பு நினைவுகள். நன்றி பாபா. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.